ஈர்ப்பு விதியின் மூலமா நெறைய விஷயங்கள் என்னால மேனிஃபெஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. லைஃப்ப ஒரு கம்ப்ளீட் கிளீன் ஹேப்பியஸ்ட் லைஃப்பா கொண்டு போக முடிஞ்சிருக்கு. எல்லாமே கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு சூழல்ல அ நமக்கு தான் எல்லாமே கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல எங்க போறது? என்ன பண்றது? அப்படின்னு தெரியாம நானும் நின்ன சில சூழ்நிலைகள் இருக்கு. அதாவது லைஃப்ல நெறைய தேவை. ஆனா இப்பவே எல்லாம் நல்லா தானே இருக்கு. ஒரு 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 தேவை எல்லாமே பூர்த்தி அடைஞ்சிருச்சே. இதுக்கு மேல என்ன? அப்படிங்கிற மாரியான ஒரு ஸ்டாக்னன்ட் பொசிஷன் நெறைய பேத்துக்கு வரும். அதாவது தோய்வடைஞ்சு நின்றது. இல்ல இதுக்கு மேல என்னன்ற கேள்வி தெரியாம நிக்கிறது. அப்படி வந்த ஒரு மெசேஜ்க்கு உண்டான ஆன்சர் தான் இது. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, லைஃப்ல எனக்கு புடிச்ச மாரி ஃபேமிலி, மனி, வீடு இருக்கு. எனக்கு என்ன தேவையோ எல்லாமே நான் அடைஞ்சுட்டேன். இதெல்லாம் நான் ஈர்ப்பு விதி பயன்படுத்தி தான் எனக்கு கிடைச்சது. ஐ அம் ஸோ ஹேப்பி ரைட் நவ். ஆனா, அடுத்தது என்னன்ற கேள்வி எனக்கு வந்துருச்சு. நான் ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸான பொண்ணு தான். ஆனாலும் எனக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு மனநிலை ஏற்பட மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் ஏற்படுற ஒண்ணு. அதாவது நம்ம வாழ்க்கைய 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு, நம்ம தேவைகள நோக்கி நம்ம ஓடுறது. எனக்கு இன்னைக்கு இருக்கிற லைஃப் அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்ல. எனக்கு நெறைய தேவைகள் இருக்கு. நான் அத போய் சேரணும். அதுக்கு நான் என்னலாம் முயற்சிகள் செய்யணும்னு சொல்லி தினமும் அத பத்தின எல்லா விஷயங்களையும் தேடுறது. அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி இலக்குகள் இருக்கணும்னா, அ இன்னைக்கு என்ன இருக்கோ அதிலிருந்து ஒரு 100, 200 மடங்கு மேல போனா தான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்ற மாரி ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இலக்க அமைச்சுக்கணும். இது கட்டாயப்படுத்தி வர்றதில்ல. என் கோல் செட்டிங் வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் ஒரு பெரிய இலக்கு வேணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ ஒரு பெரிய தேவையை நோக்கி போம்போது, உங்க முயற்சிகளும் அதுக்கு தகுந்த மாரி பெருசா இருக்கும். அப்போ உங்க ஓட்டம் பெருசா இருக்கும். ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்தது அப்படின்றது. அப்போ இங்க என்ன அவங்களுக்கு தடை ஏற்படுதுன்னா, இலக்க ரொம்ப அளவா வச்சு அடைஞ்சுட்டாங்க. அதாவது ஒரு ஷார்ட் டெர்ம் கோல் செட் பண்ணி அடைஞ்சுட்டாங்க. அப்போ தான் லைஃப்ல எல்லாம் பூர்த்தி அடைஞ்ச மாரி இருக்கு. இல்ல பாஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நான் எவ்வளோ பெட்டரா தானே இருக்கேன். இதுல ஏன் நான் போய் திரும்ப தேடணுன்ற மனசு தோணுது. இது கைண்ட் ஆஃப் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? எனக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, தென் ஃபைண்ட் அவுட். அது பிரைட் பேஸ்ட் ஆம்பிஷனா இருக்குதா? இல்ல பணம் சார்ந்த தேவைகளா இருக்குதா? இல்ல இன்னும் ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் டிராவல்க்கு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? எத நோக்கி உங்க எண்ணங்கள் ஈர்க்கப்படுதுன்னு பாருங்க. இப்போ சில பேர் கேட்பாங்க, அதான் எல்லாத்தையும் அவங்க அடைஞ்சுட்டாங்கல்ல. ஒருத்தருக்கு எல்லாம் கிடைச்சிட்டா ஏன் நம்ம திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கணும்? சில பேத்துக்கு மைண்ட் செட் எப்படின்னா, பணத்த நோக்கி ஏன் ஓடணும்? அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ நான் எப்பவுமே கோல் அப்படின்றது நான் முதல்ல சொன்ன சிச்சுவேஷன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, தனக்கு ஒரு லைஃப் இருக்குது. அது புடிச்ச மாரி இல்ல. இன்னும் பெட்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய கோல் இருக்கணும். சில பேருக்கு லைஃப் இன்னைக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் இப்ப இருக்கிறதே சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. நான் வற்புறுத்த மாட்டேன். அப்ப இப்ப இருக்கிற லைஃப் பிடிச்சிருக்குல்ல. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் எல்லா இடத்துலயும் சரியா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதுல்ல. அப்ப அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது தேவை இருக்கிறவங்க ரொம்ப பெரிய கோல் செட் பண்ணணும். தேவை இல்ல, இருக்கிற லைஃப் ரொம்ப காம்பேக்ட்டா, ஹேப்பியா இருக்கு அப்படின்னா பரவால்ல. ஸோ கோல் இல்லன்றதுக்காக பதற வேணாம். அப்போ ஈர்ப்பு விதி இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, கோல் இல்லாட்டியும் இன்னைக்கு இருக்கிற ஹெல்த், வெல்த், மனி, ரிலேஷன்ஷிப் எல்லாமே கம்ஃபர்டபுளா, ஹேப்பியா போறதுக்கு நீங்க பேசிக் பிராக்டிசஸ் பண்ணலாம். இப்போ இலக்க நோக்கி டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய கோல் வேணும் அப்படின்றது. அப்போ நீங்க 2 விதமா லைஃப்ப பார்க்கலாம். கோல் இல்லாம தான் லைஃப்ப புடிச்ச மாரி, இருக்கிற மாரியே வாழ்ந்துட்டு போறது. பட் எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடாது. என்ன இருக்கோ அத வச்சு வாழ்ந்துக்கணும். இல்ல எனக்கு பெரிய லைஃப் வேணும். நான் ரொம்ப சூப்பரா வாழணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு பத்தாது. ரைட் நவ் நான் இப்ப இருக்கிற லைஃப் உண்மை கிடையாதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பெரிய கோல் வச்சுக்கணும். அப்போ இங்க நீங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஆம்பிஷியஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னா, எத நோக்கி இருக்கு? ப்ரைட், ஒரு பெருமைப்படணும், ஒரு அவார்ட் வாங்கணும்னா, அதை நோக்கி இலக்கை வச்சுட்டு செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா, அது அடையிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். ஆம்பிஷன் அப்படின்றது ரொம்ப அதை டிப்பிக்கலாக இந்த மாதிரி இதை முடிச்சிடணும், இந்த வேலை கிடைச்சிடணும், இல்லை இந்த இடத்துல நான் இதை நான் பேர் சொல்லி காமிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு கிளியர் கட் கோல் எடுத்துக்கோங்க. அதாவது அடைஞ்சிட்டோன்னா அதை காட்ட முடியும், நமக்கு புரிஞ்சுக்க முடியணும். ஒரு கிளம்ஸியாக ஒரு புரியாத ஒரு கோலை வச்சுக்கிட்டீங்க, அதாவது லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல், இல்லை ஒரு பெருமையான வாழ்க்கை அப்படின்னு ஒரு பொத்தாம் பொதுவாக இதை வைக்காமல் ஒரு ஸ்பெசிஃபிக் கோல் எடுத்துக்கிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட தாட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற நிலை, எனக்கு எல்லாம் அடைஞ்சிட்டேன், சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு நிலையில் இருக்குது. அதாவது கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குது. நல்லது தான், இப்படியே லைஃப் போனாலும் தப்பு கிடையாது. இல்லை எனக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஆம்பிஷியஸாக எனக்கு தாட்ஸ் வர மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் உங்கள் கோல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, அளவாக இருக்குது, இன்றைக்கி இருக்கிற லைஃப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கோல் வச்சிங்க, படிப்படியாக மேலே வந்தீங்க, உங்கள் லைஃப்பில் தேவையெல்லாம் அடைஞ்சிட்டிங்க, இப்போ எங்கே போகிறதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்போது அது கோல் கிடையாது. உங்கள் லைஃப் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணலை, ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருந்துகிட்டே இருக்குன்னா அது கோல்
கோல் கிடையாது. அப்போது அந்த உயரம் அப்படின்றது இன்றைக்கி அடைஞ்சிட்டனால எல்லாம் சமமாக தெரியுது உங்களுக்கு. அப்போ அதை விட வேறு ஏதோ இன்னொரு பெரிய உயரம் இருக்குது, நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், அது தேடுங்க. ரொம்ப நாளும் எடுக்காது. நிறைய டீடாக்ஸ் பண்ணுங்கள். ரொட்டீனில் வந்து இந்த டிவி மீடியாலாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ், எது கிடைச்சா நீங்கள் இன்னும் சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு பொருள் தேடுறீங்க, ஆனால் அது உங்களால் அடைய முடியாது, அது 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலான்னு சில விஷயங்களை தள்ளி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரியான தேவைகளை முன்னாடி கொண்டு வாங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சில பேருக்கு ஆசை இருக்கும், சில பேருக்கு நின்று எல்லாத்தையும் கவனிக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி என்ன யோசிக்கிறீங்க? இல்லை நான் ஒரு 6 மாதம் பிரேக் எடுத்துக்கிறேன், இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் நான் வாழ்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே ஐம் ஃபைன் அப்படின்னா இட்ஸ் ஓகே. அதாவது கோல்னு சொல்லி உங்களை வந்து கஷ்டப்படுத்திக்க வேணாம். இல்லை எனக்கு ஓடணும், எனக்கு இந்த மாதிரி லைஃப் பிடிக்காது, எனக்கு போரிங் லைஃப் பிடிக்காது அப்படின்னா தென் அந்த கோலை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டீடாக்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதை நோக்கி ஆசை இருக்குதோ அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் முன்னாடி கொண்டு வந்துடுங்க. அதுக்கு எப்படி போகணுன்ற வழியை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கான்ஷியஸ் உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு தெளிவான இலக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொன்று, எப்போவுமே இந்த மாதிரி சேச்சுரேட் ஆகக்கூடாது, எனக்கு லைஃப்பில் வந்து நிற்கக்கூடாது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எல்லாம் கிடைக்குது, ஆனாலும் என் லைஃப் வந்து எப்போவுமே அந்த அந்த ஹசில்மாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி இருக்குன்னு ஆசைப்பட்றீங்கன்னா ரொம்ப பெரிய கோல் அமைச்சிக்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் ஒரு கட்டத்தில் வந்து எல்லாம் அடைஞ்சிட்ட மாதிரியும் எல்லாம் கிடச்சிட்ட மாதிரியும் ஃபீல் பண்ணி அப்படியே ஸ்லோ பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப போர் அடிச்சுது. அப்போ தான் நான் யோசித்தேன், ஓகே லைஃப்பை வந்து இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு நான் வாழ்கிறேன், அப்போ எனக்கு முன்னேற்றம் கிடைக்காட்டியும் பிரச்சனை இல்லை, லைஃப் வந்து அங்கேயே நின்றுன்ற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் உண்மையான ஆசைகளும் பின்னாடி வேறு எதுவும் இருந்தனால எப்போ என் ஆசையை நான் பிக் பண்ணணும், என்னோடய தேவைகளை முன்னாடி கொண்டு வந்தனும், அந்த ஆம்பிஷன் ஆர் கோல் ஆர் வாட் எவர், அது எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம், அதை நோக்கி ஓடியே ஆகணுங்கிற கட்டாயம், அதை பேஸ் பண்ணி தான் கான்ஷியஸ் வந்து இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றி காமிக்கும். அதாவது ஒரு ₹1 கோடி சம்பாதிக்கணும், எனக்கு ஒரு பெரிய லக்ஸரியஸ் வீட்டில் வாழணும்னு நினைக்கிற ஒருத்தனுக்கும் எனக்கு இன்றைக்கி இருக்கிற லைஃப்பை வாழ்ந்தால் போதும் நினைக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பெருசாக வாழணும்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு அவன் முன்னாடி எல்லாமே பெருசாக தெரியும், பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இல்லை இன்றைக்கி இருக்கிறது போதும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹாப்பியஸ்ட் ஃபீலிங் இருக்கும், காம்பேக்ட் ஃபீலிங் இருக்கும், ஆனால் வந்து அடுத்து என்னன்றது யோசிக்க முடியாமல் இருக்கும், ஏன்னா எல்லாம் கிடச்சிருச்சே அப்படின்னு கான்ஷியஸ் சொல்லிடுது. ஸோ ஆம்பிஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு எது முடியாதோ இல்லை எது ரொம்ப ஆசையோ அந்த விஷயங்கள் நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. நன்றி.